1.50 கோடி அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு மீது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விஜய் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 1.50 கோடி அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கடந்த 2016-17 நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்தார். அதில் அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,90,890 ரூபாய் என்று கூறியிருந்தார். அந்த அறிக்கையும் 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜய் வீட்டில் நடத்திய சோதனையின் பொழுது காப்பாற்றிய ஆவணங்களுடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒப்பிட்டு மதிப்பீடு செய்தனர். அப்பொழுது புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் நடிகர் விஜய் மறைத்துள்ளதை கண்டுபிடித்தனர். இதற்கு நடிகர் விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதமாக விதித்து வருமானத்துறை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அபராத தொகையை கட்ட இடைக்கால தடை விதித்தது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு நடைபெற்றது. அப்பொழுது விஜய் தரப்பில் அபராதம் விதித்து 2019 ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. வருமான வரித்துறை தரப்பில் இந்த அபராத தொகையை காலதாமதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் கூறுவது சரியல்ல. அவர்கள் வருமான வரித்துறை மேல்முறையீடு தீர்ப்பாயத்தை விஜய் தரப்பில் அணுகினார்கள். தீர்ப்பாயம் உத்தரவிட்ட பின்னர் தான் இந்த அபராதத்தை வருமானத்துறை விதித்துள்ளதாகவும் இதில் தவறில்லை என்றும் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விஜயினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறார். அபராதம் விதிக்கப்பட்டதில் எந்த தவறும் இல்லை என்றும், அதாவது அந்த தேதியை காரணம் காட்டுவது சரியல்லை என்றும், விதிகளுக்கு உட்பட்டுதான் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதி உத்தரவை வாசித்த பின்னர் விஜய் தரப்பில் தீர்ப்பாயத்தை அணுகுவதற்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விஜய் தரப்பு தீர்ப்பாயத்தை அணுகுவதற்கு அனுமதி வழங்கி தெரிவித்திருக்கிறார். மதியழகன், அதே மாதிரி விஜய் தரப்பிலிருந்து அடுத்தபடியா என்ன சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அது குறித்த விவரங்கள்? இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் நீதிபதி விஜயனுடைய மனுவை தள்ளுபடி செய்வதாக கூறி விதிகளுக்கு உட்பட்டுதான் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரிவித்ததை அடுத்து விஜய் சார்பிலேயே ஆஜராகின அந்த வழக்கறிஞர் உடனேயே இந்த விவகாரம் தொடர்பாக தீர்ப்பாயத்தை அணுகுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அதை உத்தரவில் திருத்த வேண்டும் என்றும் ஒரு முன்வைத்தார். அதாவது லிபர்டி என்று சொல்வார்கள், அந்த வார்த்தை உத்தரவில் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுதாரர் விரும்பும் பட்சத்தில் வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தை அணுகுவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதன் மூலம் தற்பொழுது விஜய் தரப்பை பொறுத்தவரை ஒன்று, இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் அமர்ந்து மேல்முறையீடு செய்யலாம், அல்லது இந்த தீர்ப்பாயத்தை எதிர்த்து வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தை அந்த அபராதத்தை எதிர்த்து அவர்கள் வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது இந்த வருமான தொகையை குறைக்குமாறோ அல்லது ரத்து செய்யுமாறோ அவர்கள் வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தை அணுகலாம். எனவே 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது தீர்ப்பாயத்தை அணுகுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தை அணுகுவதற்கே வாய்ப்புகள் இருப்பதாக நாம் எதிர்பார்க்கலாம். அதன் காரணமாக தான் அவர்கள் அந்த ஒரு வார்த்தை உத்தரவு நகலில் இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை நீதிமன்றத்திலேயே 2 நீதிபதிகள் அமர்விலும் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம்.